யோக்கியமானவைகளை செய். கர்த்தருக்கு முன்பாக மாத்திரமல்ல, மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுகிறோம். 2 கொரிந்தியர் 8:21. உன்னை சுற்றியுள்ள 1000 பேர் அயோக்கியமானவைகளை செய்தாலும் நீயோ யோக்கியமானவைகளை செய்ய வேண்டும். உன் பிதாவாகிய நான் பூரண சர்க்குணராயிருக்கிறது போல நீயும் உன் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பூரண சர்க்குணராயிருக்க அழைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதை மறந்துவிடாதே. பொல்லாத மனிதர்கள் மேல் எரிச்சல் அடையாதே. அவர்களுடைய வழிகளில் ஒன்றையும் நீ கற்றுக்கொள்ளாதே. தவறானதை செய்வதே அவர்களின் பொழுதுபோக்கு. நீயும் அவர்களைப் போல் செயல்பட்டு என்னை துக்கப்படுத்தாதே. அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரிகளை நீ செலுத்த வேண்டும். நான் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது என்னிடத்தில் வரியை கேட்டவர்களுக்கு நான் எனக்காகவும் என் சீஷர்களுக்காகவும் சேர்த்து வரியை செலுத்தினேன். தேசத்தின் சட்டத்திட்டங்களுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். தேச சட்டத்திட்டத்தின்படி நீ சாலையில் வாகனத்தை ஓட்ட வேண்டும். சட்டத்திட்டத்தின்படி ஒருவன் மல்யுத்தம் பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். நீ என் பிள்ளை என்பதை பறைசாற்ற உன் அனைத்திலும் யோக்கியமானவைகளையே எதிர்பார்க்கிறேன். இதுவரை எப்படி இருந்தாய் என்று உனக்கு தெரியும். இன்று உன்னிடத்தில் மாற்றம் தேவை. ஜெபம். பரிசுத்த பிதாவே, மனுஷர்களுக்கு முன்பாகவும் உமக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.